لله رب العالمين அல்லாஹ்வுடைய பேரருளால் மூன்றாவது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் 3.25 ஜுஸு இறைவனுடைய பேருதவியால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, இந்த பூமி படைப்பதற்கு முன்னதாக எப்படி உருவத்தில் இருந்தது, எப்படி அல்லாஹ் பூமியை படைத்தான் என்ற மிக முக்கியமான விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். அப்ப இந்த பூமியை படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை புகழப்படுவதற்கு நாடினான். ஃபஹலக்துல் ஹலாயிக், எனவேதான் படைப்பினங்களை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப இறைவன் மனிதனை படைத்திருப்பது தன்னை அறிந்திருப்பதற்காக. இப்ப மனிதனுடைய தொடரை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் படைக்க ஆரம்பித்தான். அதுல முதலாவது ஹதீஸிலே வருகிறது. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, குர்சியை, அர்ஷையும் குர்சியையும் படைத்த பிறகு இன்ன அவ்வலு மா ஹலகல்லாஹு மினல் கலம், அடுத்ததாக அல்லாஹ் பேனாவை படைத்தான். பேனாவை படைத்தவுடன் அந்த பேனாவிற்கு சொன்னான், நீ எழுது. பேனா எழுத ஆரம்பித்தது. இன்னும் சில ரிவாயத்துக்களிலே மாதா அக்துப் யா ரப்பி, நான் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டுச்சு. அல்லாஹ் உடனே சொன்னா, படைப்பினங்களுடைய மகாதீர், அவர்களுடைய தலை விதியை நீ எழுது என்று அல்லாஹ் சொல்ல, அந்த பேனா கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நபரினுடைய தலைவிதியை எழுத ஆரம்பித்தது என ஹதீஸிலே வருகிறது. அப்ப முதல் கட்டமாக அல்லாஹ் அர்ஷை படைத்தான், இரண்டாவது குர்சியை படைத்தான், மூன்றாவது அல் கலம் பேனாவை படைத்தான், அடுத்ததாக அல் ஹவா காற்றை படைத்தான், அடுத்து அப்துல் இருளை படைத்தான், கடைசியாக வல் மா தண்ணீரை படைத்தான். குர்ஆனினுடைய சில வசனங்கள் வரும், தண்ணீர் வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வினுடைய அர்ஷ் இருக்கிறதே தண்ணீருக்கு மேல் இருக்கிறது என்பதாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவதாக அர்ஷ். அர்ஷ் என்றால் என்ன என்று சொன்னா, சிம்மாசனம், இறைவன் அமருவதற்காக வேண்டி உள்ள சிம்மாசனத்துக்கு அர்ஷ் என்பதாக சொல்லுவாங்க. இரண்டாவது இருக்கிறது குர்ஸ். குர்சி என்று சொன்னால் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே அரசர்கள் கால் வைப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு மேடைக்கு சொல்லுவாங்க குர்ஸ். குர்சி என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய குர்ஆனினுடைய வசனங்களில் ஒரு வசனமே இருக்கிறது, ஆயத்துல் குர்சி, மிகச்சிறந்த வசனம். ஷைத்தான் 3 நேரங்கள்ல தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு அழ ஆரம்பித்த தருணம். அதுல முதலாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட நேரம், இரண்டாவது உம்மத்தே முஹம்மதியாவிற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் கொடுத்த தருணம், மூன்றாவது இந்த உம்மத்திற்கு ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் கொடுத்தான். எப்பொழுது இந்த 3 நேரத்திலையும் ஷைத்தான் தன் தலையில் மண்ணை வாரி போட்டு அழுததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப குர்சி என்று சொன்னால் அரசர்கள் உட்கார்ந்த அந்த இடத்தில் கீழ் கால் வைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய இடம். இந்த குர்சியை பற்றி வருகிறது, ஹதீஸிலே வருகிறது. இந்த
என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த குர்சி இருக்கிறதே, அரசர்கள் கால் வைப்பதற்காக வேண்டி உள்ள இடம் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மொத்த பிரபஞ்சத்தையும் அது சூழ்ந்திருக்கிறது. இதுக்குதான் குர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த அந்த பிரஜம் உலகத்தினுடைய அத்துணை அண்ட சராசரங்களையும் இது சூழ்ந்திருப்பதற்கு பெயர் குருஸ் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, இந்த குருசியினுடைய அளவை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். கத்தராஹிம், ஒரு தேக்ஷாவினுடைய மூடி இருக்கு பாருங்க. ஒரு தேக்ஷாவினுடைய மூடியில 2 ரூபாய் காயினை வைத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுதான் குர்சியிலே வானம் பூமி மற்ற எல்லா விதமான பிரபஞ்சத்தையும் வைத்தால் அந்த அளவு இருக்கும் என்று ஹதீஸிலே வருகிறது. இப்ப சாதாரணமாக குர்சி என்று சொன்னால் கால் வைப்பதற்காக வேண்டி உள்ள இடம். அல்லாஹ் கால் வைப்பதற்காக வேண்டி உள்ள இடத்தினுடைய பிரம்மாண்டத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கத்தராஹிம், ஒரு உருக்கு சட்டை, அதாவது ஒரு இரும்பு கவசத்திலே ஒரு திருகத்தை வைத்தால் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவு இருக்கும் என்று வருகிறது. நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி இதை நான் குறிப்பிடுகிறேன். ஒரு தேக்ஷாவிலே காயின் 2 ரூபாய் காயினை வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு இருக்கும். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அர்ஷை படைத்தான். அரிசி எப்படி இருக்கும் என்று சொன்னா, முழு சொர்க்கத்தையும் இது மூடப்பட்டிருக்கும். அரிசி என்று சொன்னால் அதாவது சிம்மாசனம். பொதுவாகவே அந்த சிம்மாசனம், அரசர்கள் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்திற்கு 4 கால்கள் இருக்கும். 4 கால்கள். ஹதீஸில வருகிறது, இந்த சிம்மாசனத்தினுடைய ஒவ்வொரு காலினுடைய இடைவெளி சுமார் 50,000 ஆண்டுகள் பயண தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். 50,000 ஆண்டுகள் பயண தூரத்தில் ஒவ்வொரு காலினுடைய இடைவெளி இருக்கும். அந்த அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். நமக்கு சிந்தனையில வந்துடணும், குர்சி என்று சொன்னால், அரிசி என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு நாற்காலி இருக்கு, அந்த நாற்காலியின் மீது அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான் என்ற கருத்தை உடனே கொண்டு வந்துடக்கூடாது. இந்த உருவத்தை நாம் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்தில் பிரம்மாண்டத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. 4 விஷயங்களை இந்த இடத்துல நாம சிந்தனையில வைக்கணும். உதாரணங்களை, இது போன்ற உதாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னா அதனுடைய உஜூத், அந்த அளவுக்கு அதாவது அந்த பொருள் இருக்கக்கூடிய அளவு தெரிவதற்காக வேண்டி நபி அவர்கள் உதாரணமாக குறிப்பிடுகிறார். இப்ப சிந்தனையில வச்சிடக்கூடாது, அல்லாஹுக்குன்னு அரிசி இருக்கு, அந்த அரிசியில உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்து அவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற சிந்தனையை நாம் இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. வல் உஜூது மஅலூம் வல் கைஃபியத்து மஜ்ஹூல், இப்படித்தான் இருக்கக்கூடும் என்ற பிரம்மாண்டத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அடுத்து 3வது, வல் ஈமானு பிஹி வாஜிபுன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதன் மீது ஈமான் கொள்ளுவது கட்டாயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், இப்படி கேள்விகளை கேட்க கூடாதா? அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குத்தானே, அல்லாஹ்வும் குர்சி அரிசில உட்கார்ந்து இருக்கிறான் தானே, உருவம் இருக்கிறது அல்லவா என்ற கேள்விகள் கேட்பது என்பது கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப குர்சியினுடைய அளவை பற்றி பெருமானார் உணர்த்தும் பொழுது அந்த அளவிற்கு பிரம்மாண்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சொல்லப்பட்டதை போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரிசை படைத்தான், அடுத்து குர்சியை படைத்தான், அடுத்து நெருப்பை படைத்தான், அடுத்து இருளை படைத்தான், அடுத்ததாக தண்ணீரை படைத்தான் என்று ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்னங்க, அந்த அரிசை சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுமார் 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அரிசை சுமந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். சுமந்ததோடு அவர்கள் என்ன செய்யறாங்க, அர்பஅத்தும் மின்ஹும் யகூலூன், அங்க இருக்கக்கூடிய 4 மலக்குமார்கள் பின்வரக்கூடிய தஸ்பீஹை செய்து கொண்டே இருக்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா ஹம்லிக்
என்பதாக அல்லாஹ்வினுடைய குதிரத், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாகவே 4 கூட்டம் இருக்கிறது. இன்னொரு 4 மலக்குமார்கள் அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் வ லக்கஷ் ஷுக்ர் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்த நிலையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனிலேயும் வரும், வைஸப்பிஹூன ரஅது வல் மலாயிகத்து மின் கைஃபத்தி, மலக்குமார்கள் அல்லாஹ்வை துதிபாடிய வண்ணம் இருக்கிறார்கள் என்பதாக வருகிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து வஸ்துக்களையும் படைத்து முடித்த பிறகு இப்பொழுது முதல் கட்டமாக மனிதனை அல்லாஹ் தன் கையினால் படைத்தான். ஹலகஹு மின் துராபின், கையினால் படைத்தான். அதுல முதல் படைப்பாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். படைப்பதற்கு அல்லாஹ் நாடி மலக்குகளிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். இத காலத்தில் மலாயிகத்து யா மரியம் காலத்தில் மலாயிகத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இப்பொழுது நான் பூமியில என்னுடைய ஒரு பிரதிநிதிய மனிதனை படைப்பதற்கு நான் நினைத்து வைத்திருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? உடனே மலக்குமார்கள் எல்லாம் கேட்டாங்களா, கால் அகலகுத்தகு, நீங்க இந்த பூமியில இரத்தத்தை ஓட்டி குழப்பம் யுஃப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, குழப்பத்தை செய்யக்கூடிய இந்த மனிதனையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார். குழப்பம் செய்யக்கூடிய மனிதனையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டவுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் நாடியதை செய்கிறார். இதுல விளக்க உரையில என்ன எழுதுறாங்க, மனிதன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னதாக இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த பூமியில் வைத்திருந்தார். இன்னொரு சமுதாயம் இந்த பூமியில் இருந்தது. காரணம் என்னவென்றால் வயஸ்பிகுத்திமா, மலக்குகள் என்ன கேட்கிறாங்க, இரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்யக்கூடிய மனிதனையா இந்த பூமியில் படைக்க போகிறாய் என்று கேட்டதுல இருந்து விளக்க உரையாளர்கள் எழுதுறாங்க, அப்ப மனிதனை போன்ற ஒரு கூட்டம் முன்னாள் பூமியில் வாழ்ந்தது. அது யார்? 3 படைப்பினங்களை அல்லாஹ் பிரதானமான படைப்பாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். அதில் முதலாவது படைப்பு அல் மலாயிகா, மலக்குமார்கள். மலக்குமார்களை அல்லாஹ் நூறினால் படைத்தான், வெளிச்சம் ஒளியினால் அல்லாஹ் படைத்தான். மலக்குமார்களுடைய தன்மையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஹலகத்துஹு பிநூரின் யதஷக்கலு பிஅஷ்காலின் முக்தலிஃபா ஹத்தல் சிவல் கல்பு வல் ஹின்ஸீர். மலக்குகளை அல்லாஹ் ஒளியினால் படைத்தான். இந்த மலக்குகள் தான் நினைத்த உருவத்தில் மாற்றம் சக்தி பெற முடியும். ஆனா 2 மட்டும் அந்த மலக்குகள் மாற முடியாது, நாய் மற்றும் பன்றி. இந்த 2 உருவத்தை தவிர மற்ற எந்த உருவத்தினாலும் மலக்குகளால் உருமாற்றம் செய்ய முடியும். இரண்டாவது படைப்பு அல் ஜின். அல் ஜின் நமக்கெல்லாம் தெரியும். குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஜின்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஹலகஹு மின் ஜான்னி ஹலகஹு மின் நாரின் மின் ஜாரின் மினன் நார். அல்லாஹ் இந்த ஜின்னை நெருப்பில் படைத்திருக்கிறான். நெருப்பினால் அல்லாஹ் இந்த ஜின்களை படைத்திருக்கிறான். ஜின்களை பற்றி சொல்லும் பொழுது வருகிறது, ஹலகஹு மின் நூரின் யதஷக்கலு பிஅஷ்காலின் முக்தலிஃபா சிவஹத்தல் கல்பு வல் ஹின்ஸீர். தான் நினைத்த உருவத்தில் இந்த ஜின்கள் தன்னுடைய உருவத்தை மாற்றும் சக்தியை அல்லாஹ் இந்த ஜின்களுக்கு கொடுத்திருக்கிறான். எந்த உருவமும் வர முடியும் இவங்களால, பன்றியும் நாயும் இவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான். மூன்றாவது இன்சான், மனிதனை படைத்திருக்கிறார். அப்ப முதலாவது படைப்பு மலாயிகா. அல்லாஹ் இந்த மலக்குமார்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். இந்த மலக்குகளுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு மாற்றம் செய்ய தெரியாது. அல்லாஹ் சஜ்தா செய் என்று சொன்னா சஜ்தா செய்த வண்ணமாகவே இருப்பார்கள். ருக்கு செய்யின்னு சொன்னா ருக்கு செய்த வண்ணமாகவே இருப்பார்கள். மலக்குகளுக்கு மாற்றம் செய்ய தெரியாது. ஜின்களை பற்றி வருகிறது,
இந்த ஜின்னில் 2 வகையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு சாரார் நல்ல வகை ஜின், தொழுவார்கள், இபாதத்து செய்வார்கள், நோன்பு நோற்பார்கள், அல் குர்ஆனை ஓதுவார்கள். 2வது வகை ஜின் இருக்கிறதே, பாவிகள். இவர்கள்தான் இந்த ஜின்களின் வர்க்கத்தில் இருந்துதான் ஷைத்தான் உருவெடுத்தான். இப்ப புரியும், நன்றாக விளங்கணும். ஷைத்தான் எந்த வகையிலிருந்து வந்திருக்கிறான் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜின்னின் வகைகள்ல 2 வகை. ஜின்னே சாலிஹ், நல்ல ஜின், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வகையும் இருக்கிறது, பாவிகளினுடைய வகையும் இருக்கிறது. இந்த பாவிகளினுடைய வகையிலிருந்துதான் ஷைத்தான் உருவெடுத்தான். அப்ப ஜின்களினுடைய வகை மனிதன் பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டு வந்தது. அதிகமான ஜின்கள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து கொண்டே இருந்தது. பூமியில் தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் செய்தது. அடித்து ஒருவருக்கொருவருக்கு மத்தியில் அடித்துக் கொண்டு ரத்தத்தை ஓட்ட ஆரம்பித்தது. புது 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 குழப்பங்கள் செய்ய ஆரம்பித்தது. இந்த விஷயத்தை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தினான். உடனே அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டா, நீங்க பூமியில் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜின்களை அழித்து கொண்டு வாருங்கள். வேகமாக மலக்குகளின் ஒரு கூட்டம் பூமிக்கு இறங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஜின்களினுடைய வர்க்கங்களை வேட்டையாட ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு கூட்டம் இறந்து போனது, இன்னொரு கூட்டம் ஓடி தப்பித்து ஒளிந்து கொண்டது, இன்னொரு கூட்டம் சிறைபிடிக்கப்பட்டது. இந்த சிறைபிடிக்கப்பட்ட கூட்டத்திற்குள் தான் ஷைத்தான் இருந்தார். வேகமாக விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த ஷைத்தான் அந்த கூட்டத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க சில ஜின்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது ஷைத்தான் அல்லாஹ்வை வானலோகத்தில் வணங்க ஆரம்பித்தான். எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, ஷைத்தானினுடைய வணக்கத்தை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அந்த அளவிற்கு வணக்கத்தில் மூழ்கி இருந்தான். மலக்குகள் வியந்து போனார்கள். ருக்குவிலே இருப்பான், சஜிதாவிலே இருப்பான், அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாகவே இருப்பான். அப்ப கைது செய்து கொண்டு வரப்பட்ட மலக்குகள் ஜின்களில் ஒரு கூட்டத்தில் தான் ஷைத்தான் வந்தான். காலப்போக்கிலே ஷைத்தானினுடைய வணக்கங்களின் மூலமாக உயர் பதவிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உயர் பதவிகள் அடைந்து ஷைத்தான் எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டான் என்று சொன்னால், மலக்குமார்களின் தலைவனாக மாறிவிட்டான். மலக்குமார்களினுடைய தலைவர்களாக மாறிவிட்டான். அந்த கலமூத்திற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் அல்லவா, நீ உக்து, எல்லாருடைய விதியையும் தக்தீரையும் நீ எழுது என்று கட்டளையிடப்படும் பொழுது அந்த லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் அந்த கலம் தனக்குரிய அத்தனை விஷயங்களையும் எழுதி முடித்தது. எழுதப்பட்ட விஷயத்துல ஒரு வரியை அந்த கலம் எழுதுச்சா, மலக்குமார்களினுடைய ஒரு கூட்டத்தில் இருந்து அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய ஒருவன் இந்த பூமியில் தூக்கி எறியப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருச்சு. இதை பார்த்ததும் மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரே பயமாய் போச்சு. நாம் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்ய மாட்டோம், இப்ப என்ன செய்யறது? நம்முடைய முஸ்தாத், நம்முடைய முஅல்லிம், நம்முடைய தலைவர் அந்த ஷைத்தானிடத்தில் மலக்குமார்கள் எல்லாம் வருகிறார்கள். இப்படி தக்தீர், கலாக்கதினுடைய லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, என்ன செய்வது? யார் இந்த அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக போகின்ற பாவி யார்? எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டவுடன் ஷைத்தான் உடனே சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, யஹ்ஃபதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஷைத்தான் சொன்ன வாசகம் என்னங்க? அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க. என்ன சொல்ல வர்றான்? சாதாரணமா நீ தப்பு செய்யற அப்படின்னு ஒருத்தவரை பார்த்து ஒரு விரலை நீட்டுறோம், 4 விரல் யாரை காட்டுதுங்க? என்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் என்னை சரி செய்ய வேண்டும். அதே போல் ஷைத்தான் சொல்லுகிறான், உங்களை எல்லாம் பாதுகாப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பதன் மூலமாக மலக்குகளுக்கு தெரியல அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக போகுவது இந்த ஷைத்தான் தான் என்பது அன்று வரைக்கும் மலக்குகளுக்கு தெரியவில்லை. தெரியாத நிலையிலேயே அப்படியே காலங்கள் கழிகிறது. அப்ப நாம் விளங்க வேண்டும், படைப்பினங்களில் 2வது படைப்பு அல் ஜான்,
நெருப்பிலிருந்து இந்த ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். நெருப்பை நாம் பார்க்கும் பொழுது கிதாபுகளில் பதிவு செய்றாங்க, நெருப்பிலே 3 அடுக்கு நெருப்பு இருக்கிறது. ஒன்று, நெருப்பை மூட்டிய உடனே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நெருப்பு நல்ல ரெட் கலர்ல இருக்கும். இரண்டாவது, மேல் இருக்கக்கூடிய நெருப்பு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். மூன்றாவது, அதற்கு மேல் உள்ள நெருப்பு புகை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குமா. இந்த ஜின்களை அல்லாஹ் இரண்டாவது அடுக்கு உடைய நெருப்பில் படைத்திருக்கிறான். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சுத்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் படைத்தேன் என்று அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்ப ஜின்களுக்கு இன்னும் அதிகமான அலாரீதியான சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அலாரீதியான சக்தி எப்படின்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன செய்ய முடியும்? அவைகளினால் டிராவல் செய்ய முடியும். ஒரு கடுமையான பொருட்களை எல்லாம் தான் நினைத்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற முடியும். ஹஜ்ரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இந்த ஜின்கள் எல்லாம் மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் என்னும் மிகப்பெரிய மஸ்ஜிதுகளை ஹஜ்ரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜின் வர்க்கங்களை கொண்டுதான் கட்டமைத்தார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதினுடைய பணியை முழுமைப்படுத்தாமல் என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே. யாருக்குமே ஜின்களுடைய கூட்டங்கள் அடங்காது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு மாத்திரமே ஜின்கள் கட்டுப்படும். பயத்தில் அந்த அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸினுடைய மஸ்ஜிதுகள் கட்டி முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உயிர் பிரியக்கூடிய நேரம், மலக்குல் மௌத் வந்து விட்டார். அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பள்ளியினுடைய கட்டுமான பணி நிறைவு பெற இருக்கிறது. இந்த நேரத்துல என் ரூஹை கைப்பற்றப்பட்டு விட்டால் பள்ளி கட்டுமான பணி அப்படியே நின்றோம், ஓடிருங்க, ஜின்கள் எல்லாம் ஓடிருங்க. அப்ப இந்த நேரத்தில் என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மலக்குமார்கள் சொல்லிவிட்டாங்க, அல்லாஹ் குறித்த நேரத்தை விட ஒரு நிமிடம் பின்படுத்தவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அப்படியே அசாவில் சாய்ந்த நிலையில் இருக்கிறேன், என் ரூஹை கைப்பற்றி விடுங்கள் என்று சொல்ல, அதே நிலையிலேயே கைப்பற்றப்படுகிறது. அல் குர்ஆனில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்திருந்த அசா அதை பூமியினுடைய அந்த பூச்சிகள் கரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே சாய்கிறார்கள். சரியாக அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸினுடைய மஸ்ஜித் கட்டுமான பணி நிறைவு பெறுகிறது என்று ஹதீஸிலே வருகிறது, ரிவாயத்துக்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனை விட பல மடங்கு சக்தியை ஜின்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட இதை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு பயம் வந்துடக்கூடாது. ஆஹா, இங்கிட்டெல்லாம் ஜின் இருக்குமோ அப்படின்லாம் பயப்படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரூஹை வாங்கும் சக்தி ஜின்களுக்கு கொடுக்கப்படவில்லை. என்னங்க, ரூஹை வாங்கும் சக்தி அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். பிறரை துன்புறுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு அவ்வளவு தாக்கத்து இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இப்ப இந்த இடத்தில் நாம் நிலைநிறுத்தணும், அல்லாஹ் பூமியை படைப்பதற்கு முன்னதாகவே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னதாகவே ஜின்களினுடைய கூட்டம் இந்த பூமியில் வாழ்ந்து வந்தது. அவர்கள் செய்த அந்த அநியாயத்தின் காரணமாகத்தான் மலக்குகள் கேட்கிறார்கள், குழப்பம் விளைவிக்கக்கூடிய, ரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த படைப்பினத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டவுடன், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதல் கட்டமாக தன் கையினால் படைக்க ஆரம்பித்தான். படைச்சு முடிச்சிட்டான். அதை தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் எப்பொழுது ஊதப்பட்டது, அதற்கு பிறகு மலக்குமார்களுக்கு என்னென்னவெல்லாம் கட்டளையிடப்பட்டது, அதை தொடர்ந்து ஷைத்தான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுப்பதற்கு திட்டமிடுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி வலையில் எப்படி சிக்கிக் கொண்டார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி பூமியில் தூக்கி எறிந்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.